இயேசுவுக்கு பிரியமான அன்பு உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருமே சிறப்பாக இந்த காணொளி மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு இறைவனுடைய அருளால் நான் மிகுந்த மகிழ்ச்சியிலே இந்த காணொளியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில இந்த PhD டாக்டரல் ஸ்டடீஸ் ஏறக்குறைய 5 வருடங்களாக படித்து கொண்டிருந்தேன். அதனுடைய நிறைவு இந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதி 2025 அன்று சிறப்பாக நடந்து முடிந்தது. அந்த டாக்டரல் டிஃபென்ஸ் முடிந்த உடனே என்னை டாக்டர் ஃபாதர் ஆரோக்கியதாஸ் என்று அறிவித்தார்கள். அந்த ஒரு மகிழ்ச்சியைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த டாக்டர் முனைவர் என்ற இந்த பட்டம் கிடைப்பது என்பது ஒரு எளிதான ஒரு செயல் அல்ல. இதற்காக பல கஷ்டங்களை, பல வேதனைகளை, பல இன்னல்களை சந்தித்திருக்கிறேன். அந்த கடந்து வந்த பாதையெல்லாம் பார்க்கிறேன். முதலிலே இந்த PhD படிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அப்ளை செய்த பொழுது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது, இன்டர்வியூ இருந்தது. அதெல்லாம் செலக்ட் ஆகி ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டேஜையும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே தான் நான் பதிவு செய்து 5 வருடங்களாக ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு தேர்வுகள் உண்டு. ஒரு சில விஷயங்களை நாம் யூனிவர்சிட்டியில் போய் செய்ய வேண்டியது இருந்தது. அது எல்லாமே பல சிரமங்களுக்கு மத்தியில் என்னுடைய இந்த குருத்துவ பணி மற்றும் ஆசிரியர் பணி மற்றும் போதிக்கிற பணி, இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டு இந்த முனைவர் பட்டத்தை நான் பெறுவதற்காக படித்து கொண்டிருந்தேன். பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருந்தேன். எனவே இன்று அதை நான் நிறைவு செய்த அந்த ஒரு மகிழ்ச்சியில இறைவனுக்கு நன்றி சொல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்ல, என்னுடைய குடும்பத்தாருக்கு நன்றி சொல்லவே இந்த காணொளியை நான் பதிவிடுகிறேன். இதுதான் நான் இந்த 5 வருடத்திலே செய்த இந்த தீசிஸ் என்று சொல்வார்கள். இந்த கட்டுரை ஏறக்குறைய 220 பேஜுகளுக்கு மேல் இருக்கிறது. கல்டிவேட்டிங் மாடர்னிட்டி த்ரூ ஸ்மார்ட் போன் யூசேஜ், a comparative study between rural and urban college students. இதுதான் என்னுடைய இந்த தீசிஸ் PhD தலைப்பு. இதை வைத்து தான் ஆராய்ச்சி செய்தேன். இந்த ஸ்மார்ட் போன் வந்த உடனே மாணவர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட மாற்றங்கள், புதிய நடைமுறை பண்புகள் உள்வாங்குகிறார்கள், அதன்படி நடக்கிறார்கள் என்ற ஒரு ஆராய்ச்சி கடிதமாக, ஆராய்ச்சி ஒரு படிப்பாகவே இது நான் படித்தேன்.